Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் சிம்பிளான ரவா வைத்து அல்வா எப்படி செய்யறது அப்படினா फ्रेंड्स பார்க்க போறோம். இன்னைக்கு நான் 1 கப் அளவு ரவா எடுத்துக்கிறேன். ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டு இந்த ரவாயை நல்லா கைகளால் பிணைஞ்சி விட்டு ஊற வச்சுக்கிறேன். நல்லா 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக ஊற விட்டுருங்க. நல்லா நமக்கு பால் கிடைக்கும். இப்போ ரவா நமக்கு நல்லா 2 மணி நேரம் தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா புளிஞ்சு பால் எடுக்க போகிறோம். பாருங்க, நல்லா பிணைஞ்சு விட்டு பாலை நல்லா கரைச்சிக்குங்க. இதுக்கு ரவா அல்வா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய பொருள். இப்போ நான் 1 கப் ரவா எடுத்தேன், 2 கப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இந்த பாலை ஃபஸ்ட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது தேங்காய் பால் வடிகட்டி இருந்துச்சுன்னா துணி போட்டு வடிகட்டி எடுத்துங்க. இப்போ திரும்பவும் நான் பால் எடுத்துக்க போகிறேன். இந்த ரவாயிலேருந்து 1 கப்பு திரும்பவும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதனால தான் நம்ம திரும்பவும் தண்ணி சேர்த்து அதிலேருந்து பால் எடுக்கிறோம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த அல்வாவை சட்டுன்னு சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். போதும், இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ இதையும் நான் திரும்ப அதே மாதிரியே வடிகட்டிக்கிறேன். திக்னஸ் குறையிற வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு 4 கப்பு பால் கிடச்சிருக்கு. எடுத்து வச்ச எல்லா பாலையும் திரும்பவும் ஒரு தடவை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 கப் அளவு பால் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை அடுப்பத்தை வச்சு பாலை சேர்த்துக்கலாம். நமக்கு அல்வாவோட பதம் கரெக்டாக வரணும்னா நீங்கள் மிதமான தீயில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கெட்டிகள் விழ ஆரம்பிக்கும், அடியில் அப்படியே தங்கி கெட்டியாகும். அதனால் கை விடாதீங்க. உங்களுக்கு ஒரு இறுக்கமான தன்மை வரும். கிண்டும் போதே தெரியும் பாருங்கள், அப்படியே திக்காகும். இந்த பால் திக்காகும். திக்காகும்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் ரெடி ஆனோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல பாலாக இருந்தது பாருங்கள். கஞ்சி மாதிரி பதம் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நமக்கு நல்ல திக்கான பதம் கிடச்சிருச்சு. பாருங்கள், இவ்வளோ ஒரு திக்காக இருக்குது பாருங்கள். நல்ல பால் தன்மையாக இருந்தது. நல்ல திக்கான பதத்துக்கு இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் 4 கப்பு பாலுக்கு 2 கப்பு சுகர் சேர்க்க போகிறேன் நான் இன்றைக்கி. அந்த 2 கப்பு சுகரில் 1.5 அளவு கப்பு மட்டும் இந்த பாலோடு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் இயற்கையான கேரமல் பண்ணி இதில் நம்ம கலர் சேர்க்க போகிறோம். ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி சேர்க்கும்போது இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 கப் சுகரை சேர்த்துக்கிறேன். இது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சுகர் சேர்க்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. 1 கப் சுகர் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா கிண்டிக்கலாம். சுகர் சேர்த்தோன்னே எந்த பொருளும் இலகி கொடுக்கும். அந்த போட்ட 1 கப் சர்க்கரை கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். மொத்தம் 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ அல்வாங்க ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே அல்வாவுக்கு தேவையான 1/2 கப் சுகரை வச்சு கேரமல் பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கிட்டேன். 1/2 கப் சுகர் மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். தானாக மெல்ட் ஆகி கேரமல் ரெடி ஆகும். பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். மெல்ட் ஆகும் பாருங்கள். அவ்வளோதான், கேரமல் சிரப் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கலருக்காக இந்த கேரமல் சிரப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம்.
நமக்கு இப்போ தான் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது. மொத்தமே இந்த ரவாய்க்கு வந்து இந்த அல்வாவுக்கு வந்து 1/4 கப்பு நெய்யே போதுமானதாக இருக்கும். ரொம்ப அதிகம் தேவைப்படாது. இப்போ இந்த 1/4 கப்பு நெய்யை இந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு கெட்டிப்பதம் வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி சேர்த்து கிண்டும் போது அல்வா வந்து நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான் மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நம்ம அல்வாவில் கிண்ட ஆரம்பிக்கிறோம். நான் நல்லா கெட்டியானோடனே உங்களுக்கு அமைக்கிறேன். திரும்பவும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். திரும்பவும் நான் ஒரு ஸ்பூன் நெய் விட ஆரம்பிக்கிறேன். நெய் விட்டு கிண்ட கிண்ட நமக்கு அல்வா நல்ல வாசமாக இருக்குது. தண்ணி கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு நல்ல ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்தெடுத்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வச்சுருந்த எல்லா நெய்யும் மிச்சம் இருந்த நெய்யும் நான் முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கிட்டேன். நல்ல கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக சிம்பிளாக நல்ல டேஸ்டான அல்வா 1/4 கப்பு நெய்யில் சுவையாக சூப்பராக செஞ்சிட்டோம். இது அப்படியே ஆறட்டும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ஆறினோடனே கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கெட்டித்தன்மை கிடச்சிடும். பாருங்கள், நமக்கு இந்த அடியில் பாருங்கள் அப்படியே அல்வா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்படி ஒட்டாமல் வந்தாலே நமக்கு பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை பரிமாறலாம். நமக்கு அல்வா போட்டால் அப்படியே மேலே விழணும். அப்பட்டோம்னா அப்படியே போய் தட்டில் விழணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.